ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் பாருங்க, நம்ம பேசிக் டிச்சிங் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்புறம் டைலரிங் டிப்ஸ் பற்றியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். டைலரிங் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பற்றி நாம் உங்ககிட்ட கலந்து பேச போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ தான் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க ஃபெட்டில் ஓட்டி பழகுறாங்க. சரிங்களா? பழகிட்டு அப்புறம் நேராக ஒரு தையல் போட பழகுறாங்க. ஒரு கோடு போட்டு அந்த கோட்டின் மேலேயே அடிச்சுட்டு வரணுங்க. இது பேசிக் டிச்சிங்ன்றது நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்புறம் எந்தெந்த மாதிரியெல்லாம் பழகுறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம டைலரிங் கிளாஸில் மிக முக்கியமானதுங்க. சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் அடித்து பழகுங்க. ஒவ்வொன்றா எல்லாமே அடித்து பழகுங்க. அப்போது ஒரு அட்டையில் அடித்து பழகுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ரவுண்டாக இப்போது நம்ம அடித்து பழக போகிறோம். சரிங்களா? இதையும் எல்லா வித டிச்சிங்கும் நம்ம அடித்து பழகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? இப்போது நம்ம டைலரிங் கிளாஸில் எடுத்தோன்னா சில வார்த்தைகள் டைலரிங்கில் வார்த்தைகள் இருக்குங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், நம்ம இப்போ ஒரு மார்க் பண்ணுறதுக்கு நாச் போடுவோம். சரிங்களா? அதை நாச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அர்க்காத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சக்கான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது மூணு ஒரே வார்த்தை தான். அந்த வி ஷேப் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் நாச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி வேணுமாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஈஸ் அலவன்ஸ்னா என்ன, சீம் அலவன்ஸ்னா என்ன, அதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. ஈஸ் அலவன்ஸ்ன்றது நம்ம ஒரு நம் நம்ம பாடிக்கு இப்போ துணி அடிக்கிறோன்னா, ஒரு ட்ரெஸ் அடிக்கிறோன்னா, நம்முடைய உடம்புக்கும் அந்த துணிக்கும் உள்ள இடைவெளியை ஈஸ் அலவன்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? நம்ம பாடிக்கு எவ்வளவு துணி வேணுமோ அதே அதே அளவில் நம்ம ட்ரெஸ் அடித்தா போட முடியாது. நம்ம அதை விட ஒரு ஈஸ் அலவன்ஸ் விட்டு அடித்தாதான் நம்ம துணி போட முடியும். சரிங்களா? அதுக்கு விடுற துணி அளவு தான் ஈஸ் அலவன்ஸ் சொல்லுவோம். அப்புறம் சீம் அலவன்ஸ் சொல்லுவோம். சீம் அலவன்ஸ் என்னன்னா தையலுக்கான இடைவெளி. நம்ம தையல் போடுவோம், இவ்வளோ தூரம் விட்டு தையல் போடுவோம். எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் லூஸ் வேணும்னாலும் தள்ளி தையல் போடுவோம். அந்த தையல் போடுற அளவை தான் சீம் அலவன்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ், நாச், அப்புறம் அர்க்காத், இதெல்லாம் ஒன்று தான், ஒரே வார்த்தை தான். இதெல்லாம் நீங்கள் டைலரிங்கில் சில வார்த்தைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ரவுண்டை எப்படி தைச்சி பழகுறாங்க பாருங்கள். இவங்க இப்போ பேசிக்கில் பழகிட்டு இருக்காங்க. இன்னும் பக்காவாக ஒவ்வொரு நாளும் நம்ம கிளாஸ் நடந்துட்டுருக்கு. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி நல்லா தைச்சி பழகுங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் அப்புறம் இந்த ஜாக்கெட்டுடைய கட்டிங்கு, பேண்ட் கட்டிங்கு, அப்புறம் சுடிதார் கட்டிங்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மக்களே, இது வரைக்கும் பார்த்துனதுக்கு ரொம்ப நன்றி.